ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 29 தான் வந்து பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒரு 29 எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட பிக் பிக்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன்னா என்ன, அதை வந்து எப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும், என்னெல்லாம் இருந்தால் நம்ம அது ப்ரொவிஷனை ரெகக்னைஸ் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா, கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. ஓகே. தேர்ட் வந்து கண்டின்ஜென்ட் அசெட். அப்புறம் ஃபைனலாக என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்ன பார்ப்போம், ஸ்பெஷல் கேசஸ். ஸோ அந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம எப்படி வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் த பிக் பிக்சர் அபவுட் AS 29. ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ப்ரொவிஷன் அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ப்ரெசென்ட்டில். எப்போ ப்ரெசென்ட்டில். ஸோ அதான் என்னதுன்னா ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன். அப்படி கொடுக்கணுன்ற அந்த லயபிலிட்டி கிரியேட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டிமேட் பண்ணி ஒதுக்கி வச்சிடறோம். இதுதான் என்னதுன்னா ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. சரியா? ஓகே. பட் என்னெல்லாம் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் நம்ம இதை ப்ரொவிஷன் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன் இருக்கணும். அது எதனால் வந்திருக்கணும்னா, பாஸ்டில் ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ ப்ரெசென்ட்டில் இதுக்கு நான் ஒதுக்கி வைக்கிறேன் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஓகே. ஸோ என்டிடி ஹேஸ் ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன் அரைசிங் அவுட் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்டாக இருக்கணும் ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னது அப்படின்னா, அதை நான் இவ்வளோ தான் என் கம்பெனிலேருந்து என்னோட பாக்கெட் அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து எனக்கு அவுட்ஃப்ளோ சோர்சஸ் நான் பணம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ராபபிளாக எனக்கு தெரியுது. அதாவது 50% மேலே எனக்கு தெரியுது அப்படின்னாவே நம்மளுக்கே ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ ப்ராபபிளாக நம்மளுக்கே தெரியுது இந்த கம்பெனிலேருந்து அமௌண்ட் என்ன போக போகுது, இவங்களை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இப்போ ப்ராபபிளாக வந்து இந்த ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன்னால என்னுடைய அமௌண்ட் என்ன ஆக போகுது, என்னை விட்டு போக போகுது கொஞ்சம் இதுக்காக அப்படின்னு சொல்லி நான் ப்ராபபிளாக முடிவு பண்ணுறேன். அதாவது ப்ராபபிளாக இருக்குன்னு என்னால் உணர முடியணும். அதான் என்னது செகண்ட். தேர்ட் என்னது, நம்ம எவ்வளோ அது போக போகுது அப்படிங்கிறத நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியணும். என்னது எஸ்டிமேட் பண்ண முடியணும். ஸோ ரிலேபிளி எஸ்டிமேட் தட் ஆப்ளிகேஷன். ஸோ என்ன வந்து நம்ம கொடுக்கணுமோ அது வந்து பாஸ்ட் ஈவெண்ட்லேருந்து அரைஸ் ஆகணும் ஒரு விஷயமா இருக்கணும். அது ப்ரெசென்ட்டில் கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். இன்னொன்று எனக்கு அது தெரியணும், கண்டிப்பாக நம்ம கம்பெனி விட்டு பணம் போக போகுது. ஸோ ப்ராபபிள் அவுட் ஆஃப் ரிசோர்ஸஸ் எம்போர்டிங் எக்கனாமிக் பெனிஃபிட் இன் தட் செட்டில்மெண்ட். ஸோ அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்னால் அந்த அமௌண்ட்டையும் மெஷர் பண்ண முடியுதுன்னா, இன் தட் கேஸ் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவிஷனை ரெகக்னைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், ப்ரொவிஷனை ரெகக்னைஸ் பண்ணணும். அப்போ நம்ம அது எப்படி வந்து அக்கௌண்ட் பண்ணணும், P&L அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம பண்ணலாம். இல்லை கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஆர் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்னு நம்ம போடலாம். சரியா? கண்டின்ஜென்ட் சொல்லலை, கரண்ட் லயபிலிட்டின்னு போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். எப்படி இந்த 3 கண்டிஷன்ஸும் எப்படி 3மே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவிஷனை ரெகக்னைஸ் பண்ணணும். சரி, இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? இப்போ ஒரு அவுட்கம், ஒரு பாசிபிள் அவுட்கம்னா நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட் தான் அப்படின்ட்டு. இப்போ நிறைய வந்து இன்வால்வ் ஆகிறப்ப நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராபபிலிட்டியை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ கேசஸ்க்கு நம்மளுக்கு இவ்வளோ % ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கும்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த போக போகிற டேமேஜ் அமௌண்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்னது, ப்ரொவிஷன் அமௌண்ட் கிடச்சிரும். இவ்வளோ நம்ம ஒதுக்கி வச்சா போதும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த சம், இதுக்கு ரிலேட்டடான சம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 1ல் இருக்கும். அது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டெஃபனிஷனோட எப்படி வந்து அது கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷனு. ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் பற்றி இன்னொரு விஷயம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரொவிஷனும் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். என்னது, அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி வந்து தேர்ட் பார்ட்டிக்கெலாம் ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக நம்ம அந்த இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ப்ரொவிஷன் வந்து நம்ம ஃபியூச்சர் ரிலேட்டடாக எதுவும் டிஸ்கவுண்ட்டும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஓகே. ஃபியூச்சர்னால ஏற்படக்கூடிய விஷயம் ப்ரொவிஷனில் வராது எப்போவுமே. பாஸ்ட் ஈவெண்ட்னால ஏற்படுற விஷயனால ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும்தான் என்னது, ப்ரொவிஷன். சரியா? பாஸ்ட் ஈவெண்ட்னால நடந்திருக்க ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம பணம் போக போகுது, அதுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கிறதுனா மட்டும்தான் ப்ரொவிஷன். இது வந்து என்னது, ப்ரொவிஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Jan 26 ஆர்டிபியில் கூட கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம புக்லேயும் இருக்குது இது. ஆக்சுவலாக டெஸ்ட் யோர் நாலேஜ் கொஸ்டின் 7 என்னன்னா, இப்போ சப்போஸ் கம்பெனினால ஏதோ பாஸ்ட்டில் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம அதை கொடுக்கணும். எப்போனா இப்போ எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா, இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து
அவங்களுடைய வேஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி ரிவரில் கலக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லா வருது, இந்த மாதிரி எந்தெந்த ஃபேக்ட்ரி கம்பெனிலாம் அந்த மாதிரி அவங்களுடைய வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரிவரோட கலக்கிற மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து பெனால்ட்டி ஒரு ஃபைன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுது, நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்மளோட தப்பு தானே அந்த பாஸ்டில் அந்த மாதிரி பண்ணது, ஸோ அப்போ கம்பெனியோட தப்பு தான் அது. இப்போ பாஸ்னால அந்த ஈவெண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன் வர மாதிரி ஆக போகுது. பட் அது எப்போ நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, அந்த லா கண்டிப்பாக வரப்போகுது, என்னது அந்த லா கண்டிப்பாக வரப்போகுது, அந்த டேமேஜை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற லா விர்ச்சுவலி சர்டைன்ட் இஸ் எனாக்டட். ஸோ விர்ச்சுவலாக வந்து வரப்போகுது நம்மளுக்கு தெரியுது கண்டிப்பாக அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த காஸ்ட் ஆஃப் டேமேஜுக்கு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணணும். கம்பெனி ஷுட் ப்ரொவைட் த காஸ்ட் ஆஃப் டேமேஜ் எப்போ அந்த லா விர்ச்சுவலி சர்டைன்னா தான், ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த 3 டேர்ம்ஸும் ஒரு ஸ்பெஷல் டேர்ம்ஸ். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட், அப்புறம் வந்து ஓனரஸ் கான்ட்ராக்ட், அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்டிங். ஸோ இப்போ இந்த ரீஇம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேஸாக இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து என்னோட கம்பெனி, சரியா? ஓகே. இப்போ என்னோட கம்பெனி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வாரண்டி கொடுக்குறேன். ஸோ வாரண்டி கொடுத்தா நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இது நான் வந்து என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் நான் சர்வீஸ் கொடுத்தனால தான் பாஸ்ட்டில் நான் வாரண்டி வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போது வாரண்டி கொடுக்குறப்போ நான் அதை என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை நான் ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கணும். என்ன பண்ணணும், ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கணும். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணணும், தர வேண்டியது இருக்குது, ஓகேவா? யாரோ ஒரு சப்ளையரு இந்த மாதிரி வந்து அமௌண்ட் தர வேண்டியது இருக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு தான் சப்ளையர் வந்து தரணும்ல, நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணாமல் சப்ளையர் தர அமௌண்ட்டை டேரெக்டாக வந்து வாரண்டியாக கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது என்னது, ரீஇம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் எதுவுமே டேரெக்டாக இதில் வந்து என்ன பண்ணல, என்ட்ரு பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் ஆல்ரெடி எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன், எடுத்து வாரண்டிக்கு கொடுக்க வேண்டியது ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். அப்போது என்ன வந்து நம்மளுக்கு ரூலாக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வாரண்டின்னு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரொவிஷன் நான் கிரியேட் பண்ண வேண்டிய ப்ரொவிஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 வச்சுக்கலாம், ஓகே? மொத்த கஸ்டமர்ஸ்க்கும் எனக்கு வர வேண்டிய இருக்கிற சப்ளையர்ட்டேருந்து நான் ரீஇம்பர்ஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 15,000. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், நான் எப்படி காமிச்சிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிஎன்எல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நெட்டை வந்து காமிச்சிக்கணும். ஸோ 20,000 50,000 பேசினா எவ்வளோ, 5,000. ஸோ இதை மட்டும் நான் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் காமிச்சா போதும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் நான் எப்படி காட்டணும்னா, என்னது பேலன்ஸ் ஷீட்டில் நான் எப்படி இதை காட்டணும் அப்படின்னா, ப்ரொவிஷனை தனியாக காட்டணும் 20,000, ரீஇம்பர்ஸ்மெண்ட்டை நான் என்ன காட்டணும், தனியாக காட்டணும், என்னது 15,000. பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து காட்ட சொல்கிறாங்க. பட் இதெல்லாமே நான் எப்போ பண்ண முடியும், இந்த சப்ளையர் எனக்கு கண்டிப்பாக கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சாதான். அப்போ எப்போ எனக்கு விர்ச்சுவலி சர்டைனாக தோணுதோ, என்னது எப்போ எனக்கு விர்ச்சுவலி சர்டைனாக தோணுதோ அப்போ தானே என்ன பண்ணலாம், இது என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ நம்மளுக்கு இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் விர்ச்சுவலாக சர்டைனாக ரிசீவ் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் செப்பரேட்டாக ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நம்ம செப்பரேட்டாக காட்டணும், பிஎன்எல் அக்கௌண்ட்னா நம்ம நெட் அமௌண்ட் காட்டலாம், 2 எஃபெக்ட் இருக்குதுல. ஸோ எப்போ நம்மளுக்கு விர்ச்சுவலாக சர்டைன் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ தான் விர்ச்சுவலாக எனக்கு ரிசீவ் ஆகும் இந்த அமௌண்ட்டுன்னு தெரியுதோ அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு விர்ச்சுவலாக சர்டைன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ண போதும், டிஸ்க்ளோஸ் பண்ணால் மட்டும் போதும். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் அசட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடத்திட்டு இருக்கேன், சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளைண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வால்வ் ஆகுறேன். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துட்டா, ஓகே, என்னது அந்த கிளைண்ட்டுக்கு ப்ராஜெக்டை பண்ணி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 50 crores ப்ராஃபிட். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் பொறுத்துக்கோங்க. ஸோ 50 crores வந்து எனக்கு ப்ராஃபிட், ஓகே? நான் இந்த கிளைண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை என்னால் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், அப்படியே அது லாஸ் ஆகிடும், கரெக்டாக என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும். பட் இப்போ கிளைண்ட் என்னோட அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வித்தின் டைம்குள்ளே, என்னது இந்த வித்தின் டைம்குள்ளே முடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி 20 crores ஃபைனாக கொடுக்கணும். என்னது 20 crores ஃபைனாக, அதாவது பெனால்ட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. எப்போது வித்தின் டைம்குள்ளே நான் முடிக்கலைன்னா, சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் பார்க்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் யோசிக்கிறேன், ஷோயோ இது வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது, வேலைக்கே ஆகாது, இது லாஸ்ட்டில் தான் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறேன்.
என்னது 50 crore இப்படி லாஸ்ட்ல தான் முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 50 crore லாஸ்ட்ல முடிய போகுது. இன்னொன்று நான் டைம்குள்ளே முடிக்கலன்னா என்ன ஆகுது? 20 crore எனக்கு பெனால்ட்டி. இப்போ இதை மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை தான் என்ன சொல்கிறாங்க? ஒனரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஒனரஸ் கான்ட்ராக்ட். இப்போ நான் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அந்த கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு லாஸ் தான். அப்போ நெட்டு காஸ்ட் என்னது? 50 crore. கரெக்டா? முடிச்சு கொடுத்தாலும் எனக்கு என்னதான்? லாஸ் தான். இப்போ அதை முடிக்கல, டைம்குள்ளே முடிக்கலன்னா என்னது? 20 crore. ஸோ இப்போது நம்மளோட AS 29 படி என்ன சொல்கிறாங்க? ஒன்று காஸ்ட்டு இல்லை பெனால்ட்டி. எப்படியும் நான் வந்து அதை முடித்தாலும் எனக்கு லாஸ் வந்து 50 crore. அதுக்கு நான் என்ன பண்ணிடலாம்? பெனால்ட்டியே என்ன பண்ணிடலாம்? 20 crore கட்டி அது இப்போவே நான் ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் வருதுன்னு பாருங்க, நெட் காஸ்ட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க, பெனால்ட்டி எவ்வளோ வருதுன்னு பாருங்க, இது விச்செவர் இஸ் லோவரோ அதை வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எனக்கு பெனால்ட்டி 20 crore தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் 20 crore மட்டும் என்ன பண்ணிடுவேன்? ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவேன். இப்போ இதே வேற ஒரு கேஸ் வருது, வேற இன்னொரு கேஸ் வச்சுக்கலாம். இதுக்கே என்னன்னா, நான் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறேன். சரியா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வச்சுக்கலாம். ஒரு பிளான்ட், ஓகே, ஒரு பிளான்ட் வந்து பண்ணுறது. ஸோ அந்த பிளான்ட்டுக்கான ரெண்ட்டு. ஸோ அந்த பிளான்ட்டுக்கான பெர் மந்த் ரெண்ட் என்னென்னா 80K. என்னது? 80K. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ சப்போஸ் அந்த பிளான்ட் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பிளான்ட்டுக்கான ரெண்ட்டை வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, விற்று கொடுக்க முடியல. ஸோ என்னால் என்ன பண்ண முடியல, அந்த கான்ட்ராக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது 80K பெர் மந்த்தா? இது வந்து என்னென்னா 6 மந்த்துக்கான ஒரு அமௌண்ட்டு. 6 மந்த்துக்கு என்ன ரெண்ட் பே பண்ணீங்களோ அதுக்கான அமௌண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் பெனால்ட்டியாக கட்டணுன்ற கான்ட்ராக்டில் இருக்குது. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா, இதை நம்ம சப்லெட் பண்ணோன்னா நம்மளுக்கு 45,000 பெர் மந்த்ன்னு இருக்கு. என்னது? 45,000 பெர் மந்த்ன்னு இருக்கு. இதுதான் நம்மளுக்கு இப்போ என்னது ஆப்ஷன் கொடுத்துருக்குற ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல, ஓனரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஒழுங்காக பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ பண்ணி கொடுக்க முடியாதுன்னா நம்ம இது ரெண்டும் என்ன பண்ணணும்? செக் பண்ணி விச்செவர் இஸ் லோவரோ அதுதான் என்ன பண்ணணும்? ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ணணும். அப்போ பாருங்கள், 80K பெர் மந்த். ஃபஸ்ட்டு வந்து நெட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நான் எதுக்கு நெட் காஸ்ட்னு சொன்னேன்னா, கீழே வருது பாருங்க, சப்லெட் பண்ணுறது, அதை லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரிஜினல் காஸ்ட் நம்ம போட முடியும். அப்போ 80Kல சப்லெட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 35K வரும். ஸோ இது பெர் மந்த். அப்போ 12 மந்த்ஸுக்குன்னு போடுறப்ப எவ்வளோ வரும்? 4.2 lakh. எவ்வளோ? 4.2 lakh. இதுதான் என்னது? நெட் காஸ்ட். இப்போ இந்த பக்கம் பெனால்ட்டியோடது. பெனால்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க? 6 மந்தோட ரேட்டு தான் பெனால்ட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 மந்த்துக்கு 80 போட்டோம்னா 4.8 lakh வருது. ஸோ அப்போ இதில் எது வந்து எனக்கு லோவரு? நெட்டு காஸ்ட் தான் லோவர். அப்போ நான் எதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்? இதுக்கு மட்டும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடலாம்? எழுத்து முடிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதான் என்னதுன்னா ஓனரஸ் கான்ட்ராக்டோட ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நெட் காஸ்ட் இந்த மாதிரி எந்த அடிஷ்னல் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதெல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு நெட் காஸ்ட் தான் என்ன எடுத்துக்கணும்? கம்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஓகே. இது வந்து பெனால்ட்டியோடது. ஸோ ரெண்டுத்துலேயே எது லோவரோ நம்ம அதை தான் என்ன பண்ணணும்? ப்ரொவிஷனுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னது? ரீகன்ஸ்ட்ரக்டிங். இது பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது, இந்த மாதிரி வந்து எந்த டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரீஸ்ட்ரக்சரிங்னால அரைஸ் ஆகுதோ நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் சேலரி. ஓகேவா? பட் எதுக்கு நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரொவிஷன் ஃபார் சேலுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா? ஓகே. இதுதான் என்னென்னா ப்ரொவிஷனில் இருக்கக்கூடிய என்டையர் க்ரக்ஸ் வியூ. என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது? ரீஇம்பர்ஸ்மெண்ட் கேஸ், ஒனரஸ் கான்ட்ராக்ட், ரீகன்ஸ்ட்ரக்டிங்கு, அப்புறம் இந்த டேமேஜ் டியூ டு அந்த கம்பெனியோடது. ஸோ ஆயில் கம்பெனிஸ் இருக்கலாம் அந்த கான்செப்ட்டு. ஸோ எல்லாமே ப்ரொவிஷன் ரிலேட்டடாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ எல்லாமே இதில் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, கண்டின்ஜென்ட் லயபிலிட்டி. ஸோ நம்ம ப்ரொவிஷனுக்கு என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன் இருக்கணும் அரைசிங் அவுட் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட் பார்த்தோமா? ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன் இருக்கணும் அரைசிங் அவுட் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்னு பார்த்தோம். ரெண்டாவது கண்டிஷன் என்ன இருக்கணும்னு சொன்னேன்? அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து இருக்கணும். மூணாவது என்னது?
அமௌண்ட் வந்து நம்மளால என்ன பண்ண முடியணும், எஸ்டிமேட் பண்ண முடியணும். இப்போ அதே தான் வந்து கண்டென்ஜென்ட் லைபிலிட்டிக்கும் வரப்போகுது. ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன் அரைசிங் அவுட் ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட், ஓகே, பட் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா என்னன்னா ஃபியூச்சர் ஈவெண்ட்னாலையும் நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி வரலாம். என்னது, ஃபியூச்சரில் வர ஈவெண்ட்னாலும் என்னது நம்மளுக்கு லைபிலிட்டி வரலாம். இது ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன், இது பாசிபிள் ஆப்ளிகேஷன், அவ்வளோதான். பாஸ்ட் ஈவெண்ட்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபியூச்சர்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடிஷ்னலாக ரெண்டாவதாக இருக்குல்ல அந்த அவுட்ஃப்ளோ அண்ட் அமௌண்ட் எஸ்டிமேஷனு, இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கூட இது எப்படியும் இருக்க போகுது ரெண்டுத்துலேயுமே. கரெக்டாக, ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். ப்ரொவிஷனுக்கும் இருக்க போகுது கொடுக்குற அமௌண்ட்டு, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டிக்கும் அமௌண்ட்டு போக தான் போகுது. கரெக்டா, அப்போது அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸோ இல்லை அமௌண்ட் என்னால் வந்து ரிலேபிளாக எஸ்டிமேட் பண்ண முடியல, இந்த ரெண்டு விஷயமும் என்னால் பண்ண முடியல, இதில் ஏதாவது ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு திங்ஸ் வரப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அதை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டின்னு போட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு போய் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல. ஸோ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி என்னது, அந்த அமௌண்ட் நம்மளால் ரிலேபிளாக எஸ்டிமேட் பண்ண முடியல, அதனால என்ன பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கீழே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் மேட்டர். இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனாக கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியான்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறப்போ கீழே ரெண்டு விஷயம் என்னது சாட்டிஸ்ஃபை ஆகுன்னு பாருங்க. ரெண்டு விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது ப்ரொவிஷன். ஒன்று கூட ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட அது கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. ஓகேவா? அப்போ இதே வந்து இன்னொரு கேஸ் இருக்கே கண்டின்ஜென்ட் அசட் அப்படின்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, ஆப்ளிகேஷன் இருந்துச்சு. பட் இதுக்கு என்னது அசட்டு, ஆப்ளிகேஷன் கிடையாது, நம்மளுக்கு ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ பாசிபிள் அசட், இங்கே கூட பாசிபிள் ஆப்ளிகேஷன் இருந்துச்சு, இங்கே பாசிபிள் அசட் அரைசிங் அவுட் ஆஃப் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணனால நம்மளுக்கு என்னது ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை ரெகக்னைஸே பண்ணக்கூடாது. நெய்தர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது கண்டின்ஜென்ட் அசட் வந்து கரெக்டா. ஸோ நெய்தர் ரெகக்னைஸ், டிஸ்க்ளோஸும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும் ரிப்போர்ட்டில், அவ்வளோதான் மேட்டர் கண்டின்ஜென்ட் அசட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே. அப்போ கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது எப்படியும் ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன் ஆர் ஃபியூச்சர் ஈவெண்ட்னால எனக்கு என்னது ஒரு ஆப்ளிகேஷன் இருக்க தான் போகுது. பட் ப்ராபபிள் அவுட்ஃப்ளோலையோ ரிலேபிள் எஸ்டிமேட்லையோ ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது என்னது ஆட்டோமேட்டிக்காக கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. ஸோ அதை நான் என்ன பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கீழே என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதே வந்து ஜாயிண்ட் லைபிலிட்டியாக இருக்குது, ரெண்டு பேர் இருக்கானுங்க பார்ட்னர்ஸாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி அப்பயும் நம்ம என்ன பண்ணணும், கண்டின்ஜென்ட் லைபிலிட்டின்னு அதை ட்ரீட் பண்ணலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கண்டின்ஜென்ட் அசட்டா. ஸோ கண்டின்ஜென்ட் அசட் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன், நெய்தர் ரெகக்னைஸ் நார் டிஸ்க்ளோஸ், எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு அது விர்ச்சுவலாக சர்டைன் ஆகுது அப்படிங்கிறப்போ, என்னது விர்ச்சுவலாக சர்டைன் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். பட் ஃபர்தராக நம்மளுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இதில் கிடையாது. ஜஸ்ட் அது ரிவ்யூ பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து எங்கே இருக்குது, இந்த மாதிரி வந்து கண்டின்ஜென்ட் அசட்னு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது ஷோ, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ என்னதான் வந்து கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி ஹை, இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்லாம் சொன்னாலும் ஒரு காங்க்ரீட் எவிடன்ஸ் இல்லாமல் விர்ச்சுவலாக சர்டைன் ஆகாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுதான் ரொம்ப கோர் பாயிண்ட். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு சில ஸ்பெஷலான ஒரு டைமிங் சீக்வென்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்மள்ட்ட இப்போ வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா, என்னது நிறைய ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ என்னெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவிஷன் வந்து இருக்கோ, என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்ளிகேஷன் வந்து பாஸ் ஈவென்னால் இருக்குது, நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியுதோ, நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவிஷனை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது டேக்ஸை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நம்மள ப்ராஃபிட்டும் லெஸ்ஸாக இருக்கிறனால என்னது டேக்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து லோவர் ப்ராஃபிட் இருக்குது, என்னது ப்ராஃபிட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. when it is required also நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன காமிச்சிக்கணும், வெளியில் ஹை ப்ராஃபிட்டாக காட்டணும், அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்சிக்கிட்டோம். ஓகேவா? ஏன் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இங்கே நம்மளுக்கு ரொம்ப லோவர் ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஏன்னா ஷேர் ஹோல்டருடைய அந்த ஃபுல் ஹோப்பே என்ன தான் அதுதானே. ஸோ அப்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிக்கணும். அப்படிங்கிறனால நம்ம என்னது லோவர் ப்ராஃபிட்டாக இருக்கிறப்போ நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறது இல்லை. சரியா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாஜிக்கான பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் ப்ரொவிஷன் அண்ட் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி அண்ட் கண்டின்ஜென்ட் அசட். அண்ட் எந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எஸ்டிமேஷனுக்கு எடுப்போம், இந்த அமௌண்ட்டுன்னு தான் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் நம்ம அதை தான் என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷனாவோ இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியாவோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்க்ளோஸோ இல்லை நோட் வந்து கொடுப்போம். கரெக்டாக ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ணுவோம், இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியாக டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணுவோம். பட் அந்த எஸ்டிமேட் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, என்னது எஸ்டிமேட் பண்ணுற அமௌண்ட்டு நம்மளுக்கு நிறைய டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த
இந்த டேட் அன்னைக்கு இவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன், திரும்ப நான் இவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்கேன், திரும்ப நான் இது இப்படி எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன், நிறைய டேட் எஸ்டிமேஷனுக்கு போகும். பட் நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் டேட்டு. என்னது, பேலன்ஸ் ஷீட் டேட் அப்போ என்ன அமௌண்ட் அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவிஷனாகவோ இல்லை கண்டின்ஜென்ட் லைபிலிட்டியாவோ நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும், ப்ரொவிஷனாக க்ரியேட் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. நிறைய பேர் மிஸ் ஆகிறது எம்சிக்யூலலாம் இதில் தான். சரியா? இந்த மாதிரி ஒரு ஆர்டிபி கொஷின் Jan 25 நினைக்கிறேன், ஒரு ஒர்த்தான கொஷின் இது. ஸோ அதை நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. அது நீங்கள் போட்டிங்கனாவே ப்ரொவிஷன்னா என்ன, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்ன, கண்டின்ஜென்ட் அசட், இந்த 3 திங்ஸும் அந்த ஒரு கான்செப்ட்டில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் Jan 25 இருக்கிற ஒரு ஆர்டிபி கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணணும். QA லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கும். ஓகேவா? ஓகே guys, so this is what about the thing. So you will see in the next useful video. If you have any doubts, just raise in the comment section. I will be answering, and we will see in the next video.